ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இந்த 2 நாளாவே எனக்கு சரியில்லங்க. அந்த கொல்கட்டா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் வந்து பார்த்ததுலருந்து அக்செப்ட்டே பண்ண முடியல. நான் வந்து என்சிசி காலேஜ்ல படிக்கும்போது, இந்த நிர்பயா இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து வந்த நியூஸ் எல்லாம் வந்து உண்மையா, பொய்யா அப்படின்றதே தெரியல. அ அத அக்செப்ட்டே பண்ண முடியல. இந்த மாரிலாம் நடக்குமா? இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்களா? அப்படின்றது வந்து அக்செப்ட்டே பண்ண முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இன்சிடென்ட் வந்து உண்மை அப்படிங்கிறது. அதுலருந்து வெளிய வரதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நெறைய ரேப் கேஸ் அக்செப்ட்டே பண்ண முடியாம ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்றது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் அ 31 வயது பெண்மணி நைட்டு ஃபுல்லா 36 ஹார்ஸ் தொடர்ந்து அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. எவ்ளோ ஒரு எத்தனையோ பெண்கள் வந்து வெளிய போயி நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்கங்க. குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அத அதுக்கும் ஒரு படி தாண்டி தாங்க டாக்டர். அவங்க குடும்பத்துக்காக இல்லாம, மத்தவங்களோட உயிர காப்பாத்தணுன்றதுக்காக கொரோனா டைம்ல கூட வந்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்லயே வந்து இருந்து பார்த்தவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து அக்செப்ட்டே பண்ண முடியாதுங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த இன்சிடென்ட் கேட்டதுல இருந்து. நெறைய வந்து பேர் என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போக்கூடாது. பெண்கள் வந்து ட்ரெஸ் வந்து ஒழுங்கா போடுறதில்ல. அதே மாதிரி பெண்கள் வந்து மேக்கப் போடுறாங்க. இதனால தான் இது நடக்குது. அதனால தான் நடக்குதுன்னு காரணம் சொல்றாங்களே தவிர, அது எதனால வந்து நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு ட்ரெஸ் போடுறதுனாலயும், மேக்கப் போடுறதுனாலயும் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து பொண்ண தான் ப்ளேம் பண்றோம். அவங்க பண்றது சரியில்ல. அவங்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அப்படி இருக்காங்கன்னு ஒரு பொண்ண தான் ப்ளேம் பண்றோமே தவிர பிளைண்டா, அந்த பெர்சன் பண்ணது வந்து தப்பு. அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதே கிடையாது. பிளைண்டா சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணியிருக்காது. அந்த பொண்ணு ஏன் நைட் வந்துச்சு. நிர்பயா கேஸ்லயுமே இது நடந்துச்சுங்க. இப்ப இந்த டாக்டர் விஷயத்துல என்னங்க? என்ன ரீசன்? எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்ச ஒரு டாக்டர், ரெஸ்ட் எடுக்கலான்னு செமினார் ஹால் போயிருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு பெர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியுமா? யாராலயுமே பண்ண முடியாதுங்க. ஒரு பொண்ண ப்ளேம் பண்றத விட்டுட்டு, சின்ன வயசுல இருந்து ஒரு ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்து வளர்க்கணுங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஹியூமனா, அனிமலான்னே தெரியாத மாதிரி இருக்கு. ஒரு அனிமல்ஸ் வந்து கூட இந்த அளவுக்கு நடந்துக்குமான்னு தெரியல. ரொம்ப கொடூரமா நடந்துக்கிற ஒரு விஷயங்க இதெல்லாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 36 ஹார்ஸ் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு, அவங்க என்ன பண்றாங்க, ரெஸ்ட் எடுக்க கூட அவங்களுக்கு வந்து ரூம் இல்ல. நெறைய பேர் சொல்றாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுனா வந்து வேற இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கலாமே, ஏன் அவங்க செமினார் ஹால்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட இடம் இல்லாம, ஒரு செமினார் ஹால்ல வந்து தான் அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல அங்க வந்து வாலண்டியரா இருந்த அந்த பெர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து அவங்க பேஷண்டோட ஒரு ரிலேட்டிவ் கூட வந்து அ தண்ணி அடிச்சுட்டு அந்த செமினார் ஹால்க்குள்ள போயி, அந்த டாக்டருக்கு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவ்ளோ வூண்ட் இருந்தது. போஸ்ட்மார்டம் பண்ணும்போது, அவ்ளோ வந்து அவ்ளோ வந்து அவங்க போராடி இருக்காங்க. அவ்ளோ வந்து அவங்க வலிய அனுபவிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்டம் பண்ணும்போது சொல்றாங்க, "இவ்ளோ வலிகள் இருந்திருக்கு" அப்படின்னு. இத வந்து நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வலி வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது? ஆ இதுக்கு வந்து சட்டம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் இருக்கணுங்க. இங்க சவுதிலலாம் அந்த மாதிரி பண்ணிடவே முடியாது. சவுதில வந்து இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுனாலே, அவங்களுக்கு வந்து டெத் பெனால்டி தாங்க. அந்த மாரி ஒரு ரூல் வந்து ஒரு இந்த மாதிரி பண்றதுக்கே பயப்படணும். இங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்பவே பயப்படுவாங்கங்க. சில விஷயம் பண்றதுக்கு. இன்னமுமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்டின்னா, அந்த விஷயத்த பார்த்து அவங்க பயப்படணும். நம்ம பண்றது தப்பு அப்டின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரணும். நார்மலா எல்லாருமே இப்ப இந்த தப்ப செய்ற மாரி இருக்கு. ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்றதாகட்டும், ஒரு பெரியவங்கள ரேப் பண்றதாகட்டும், எதனால இதெல்லாம் நடக்குது? அவங்களுக்கு அந்த மேல ஒரு பயம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து நம்ம இமேஜின் பண்ண முடியாத ஒரு பெயின்ங்க. அக்செப்ட்டே பண்ண முடியாத ஒரு இன்சிடென்ட். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட கோரிக்கை வந்து நியாயமானதுன்னு நான் நெனைக்கிறேங்க. அவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேற்றப்படணும். ஏன் அப்டின்னா,
அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கிடையாது. நெறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பேஷண்ட் இருக்கிற ரூம்ல தான் வந்து ரெஸ்ட் ரூம் போவாங்க. அவங்க வாஷ்ரூம் போறதாகட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரூமோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடமோ கிடையவே கிடையாது. தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு டாக்டருக்கு, எல்லாமே நம்ம வந்து பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. அது எல்லாமே வந்து நிறைவேற்றப்படணும்னு நானும் நினைக்கிறேங்க. இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து திருப்பி நடக்கவே கூடாது. அப்படி பண்றவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரணுங்க. நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றோமே! இது வந்து ஒரு தவறான செயல். இத நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் வரணும். அந்த மாரியான ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க.